இறைநிலை உணராதனால மனிதனுக்கு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இதை வைத்துக்கொண்டு தனித்தவனாக இந்த பிரபஞ்சத்துல இருப்பதாக ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு நான் இவ்வளவு உயர்ந்தவன், அவர் இவ்வளவு தாழ்ந்தவர், இந்த உயர்வுதாழ் மனப்பான்மை வருது. இந்த உயர்வுதாழ் மனப்பான்மைக்கு பேர் என்னன்னா தன்முனைப்பு என்று அழகான வார்த்தையில நம்ம தமிழ்ல சொல்றோம். இது ஆங்கிலத்துல ஈகோ என்று சொல்றாங்க. இந்த தன்முனைப்பு என்ற ஒன்றில இருந்து இரண்டு எண்ணக்கோடுகள் புறப்படுகின்றன. அது பேர் தான், தனது. தான் என்றால் அதிகாரப்பற்று, தனது என்றால் பொருள் பற்று. வேற ஒண்ணும் இல்லை. இவனை உணர்ந்து கொண்டா இந்த உடல் மாத்திரம்தான் இவனது, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் இவனுடைய தானே. அந்த உணர்வு வந்துவிட்டானா சின்ன அத்தனீண்டு பொருளை பத்தி இதுதான் எனக்குரியதுன்னு நினைக்க வேண்டியது அவசியமே இல்லை. அதே போல அப்படியே இருந்தாலும் என்னை தேவைக்கு அது இருந்தா போதும்னு எண்ணாத இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்றானே என்ன. அதாவது எதை அடையறதுக்காக இந்த அறிவு வந்ததோ அதோட கலப்புறாதனால இது திசை திரும்பி பொருள் மேல வைக்கிறதுனால அந்த ஆசைய அந்த பொருள் நிரம்பிய போதும் கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசையா இருந்தது. அந்த பேராசை தலைப்படும் போது சினமாக மாறுகிறது. அதே பேராசை பற்று கடும் பற்றாக மாறுகிறது. அதே ஆசை பால் உணர்வுல திசை திரும்புற போது முறை தவறான பால் வேட்பாக மாறுகிறது. ஒருவருக்கொரு உயர்வாக கப்பத்திக் கொண்டு மதமாக மாறுகிறது. இருப்பு கட்டி அதையே வளர்த்துட்டு வர்ற போது அதுக்கு பேர் வஞ்சம். இந்த 6 குணங்களும் தான் தனது என்ற இந்த இரண்டு எண்ணக்கோடுகள் வியத்தகு தம்பதிகளாக சேர்ந்து பெற்ற ஆகாத பிள்ளைகள் தான் இந்த 6.